இடத்துக்கு குகைக்குள்ள போனாலும் அபயமிட்டாலும் அதன் மத்தியில கர்த்தரை புகழுகிறதான ஒரு புகழ்ச்சி இருக்கும் அந்த சங்கீதத்துல. கவனிச்சிருக்கிறீங்களா? அபயமிட்டுக்கிட்டே போவாரு. என்னுடைய எதிரிகள் அத்தனை பேர் இருக்கிறாங்க, முடிய காட்டிலும் அதிகமா இருக்கிறாங்க, அவங்க மிதிச்சுட்டு போறாங்க, ஏறிக்கிட்டு போறாங்க அப்படின்னு வரும். ஆனா முடிக்க வர்றப்ப பாத்தீங்கன்னா, கர்த்தரே தேவன், நீர் என்னை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் அப்படின்னு முடிச்சுட்டு வருவாருங்க அந்த சங்கீதத்தை விட்டு. நல்ல ஒரு அனுபவம் உள்ளதான அனுபவம் மிக்க. புரியுதா? அடுத்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யோசேப்பு. பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு ஆதியாகமத்துல வாசிங்க. ஆதியாகமம் 41:14 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தாங்க. சற்றென யோசேப்பு எதிர்பார்க்கல. யோசேப்புக்கும் தாவீது போலவே தான் ஒரு சம்பவம். என்ன? தன்னுடைய சகோதரர்மார்களால நிராகரிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டாரு. கிடங்குக்குள்ள தூக்கி வீசப்பட்டார். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா, போர்த்திபார் ஒரு கிடங்குக்குள்ள போட்டு, அவர் செய்யாத ஒரு தப்புக்காக ஒரு கிடங்குக்குள்ள அவர் போடப்படுகிறார். போடப்பட்டுட்டு கடைசியில பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துல அவர் என்ன செய்வார்னாக்கா, 40:8 வாசிங்களேன். அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? போதும். யோசேப்புக்கு ஒரு தாளந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. தாவீதுக்கு உள்ள தாளந்து என்ன? சங்கீதம் பாடுவது. யோசேப்புக்கு உள்ள தாளந்து என்ன? சொப்பனங்களை விடுவிப்பது. ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையில இருக்கோன்றதுக்காக தாளந்தை தூக்கி கலட்டி வச்சுட்டாங்களா? வேண்டாம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. என் டேலண்ட் உங்க டேலண்ட் ஒன்னா இருக்காது. நான் செய்யறத உங்களால செய்ய முடியாது, நீங்க செய்யறத என்னால செய்ய முடியாது. நீங்க செய்யறத செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட தினத்துல ஒருவர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதான காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருந்தாங்க. அதை கற்றுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க சொல்லி கொடுத்தது மண்டைக்குள்ளே ஏறல. கிட்டத்தட்ட காலையில 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த நபர் உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 பேருக்கு. அந்த 3 பேர்ல எனக்கு இடிச்ச புலி நானும் உட்காந்துருக்கேன். நீயும் போய் கத்துக்கோன்னு பாஸ்டர் சொன்னதுனால நான் போய் உட்காந்து. ஒண்ணுமே புரியலங்க, ஒண்ணுமே புரியல. சிஸ்டர், உங்களுக்கு இது பிரயோஜனம்? இத்தனைக்கும் அவர் அவ்வளோ தன்மையா பொறுமையா என் மண்டைக்கு புரியுற மாதிரி, ஒரு எல்கேஜிக்கு ஏபிசிடி எடுக்கிற மாதிரி மெதுவா மெதுவா கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளவும் புரியல. எனக்கு அவ்வளோ முட்டாப்ல அந்த விஷயத்துல. கம்ப்யூட்டர் ஸ்பெல்லிங் தான் தெரியும், டெக்னாலஜியில் அவ்வளோ வீக்கு. இதை பெருமைப்படுறதுக்காக சொல்ல, என்னமோ எனக்கு அவ்வளவுதான் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. கற்றுக்கணும்னு நினச்சா கூட ஒரு சில காரியங்கள். வாட்ஸ்அப் நான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டாஃப் மெம்பர் ஒருத்தர் உட்காந்து எனக்கு பக்கத்தில் உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார் வாட்ஸ்அப் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. வாட்ஸ்அப், யூடியூப்ல எப்படி பார்க்கணும்னு மண்டை டோட்டலா. அதுக்கு தான் நான் சொல்றேன், என்னுடைய தாளந்து வேறே, உங்களுடைய தாளந்து வேறே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து இருக்கும். நம்ம குறைபாடுகளுக்குள்ள ஒரு 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 மோசமான ஒரு அவல நிலைக்குள்ள போறப்ப சை அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போறதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. அவன் கிடங்குக்குள்ள இருக்கிறான். அந்த நேரத்துல பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிகளின் தலைவனுக்கும் அவன் அந்த சொப்பனத்தை உடைத்து காண்பிக்கிறார், பிட்டு காண்பிக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? அவருடைய தாளந்தை வெளிப்படுத்துகிறார். அந்த வனாந்திரத்துல உட்கார்ந்து தாவீது, சீ என்னடா இது சோதனையா இருக்கு அப்படி சொல்லாதபடிக்கு அந்த வனாந்திரத்தில் உட்கார்ந்து கர்த்தரை குறித்து சங்கீதம் பாடுகிறார், சங்கீதம் பாடுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆள் அனுப்பி அந்த தாவீதை கூப்பிடு, ஆள் அனுப்பி யோசேப்பை கூப்பிடு, யோசேப்பை கூப்பிடு. நடுவில் என்ன நடந்ததுன்னே ஒருத்தருக்கும் தெரியாது. அதுதான் நம் பாராத ஆவியானவர் செய்கிறதான காரியம். மறைவுக்குள்ள இருந்து நம்ம செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தேவஜனமே. நான் ஐ பிலீவ் இன் தட், பர்சனலி ஐ பிலீவ் இன் தட். மறைவுக்குள்ள யாரும் பார்க்காத நேரத்துல, தெய்வம் மாத்திரம் பார்க்குற நேரத்துல என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ, என்னுடைய பலத்து நிமித்தமா என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள்னா, நீங்களும் செய்யணும்னு நினைக்கிற ஆள்னா, எப்படி உங்களை செய்ய வைக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துறது அப்படின்ற நினைக்கிற ஆள்னா,
வாசிங்க 1 சாமுவேல் 16:18 வாசிங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார்னு சவுலுடைய வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரன் சொல்றான் சவுல்ட்ட. அப்போ இந்த வேலைக்காரங்களாம் எங்க இருந்திருக்கிறாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவ்வளோ குவாலிட்டிஸ் தாவீதை பத்தி சவுலுக்கு சொல்லணும்னா இந்த வேலைக்காரங்களாம் எங்க இருந்திருக்கிறாங்க? தாவீதை சுத்தி இருந்திருக்கிறாங்கங்க. அவன் பாடுறப்ப கூட இருந்திருக்கிறாங்க. பாட்டு ஜனங்களை ஈர்க்கும் தெரியுமா? அழகா பாடுறப்ப அந்த குரல் வந்து ஈர்க்கும். இந்த தாவீதுக்கு சொல்லவே வேண்டாம், கூட அபிஷேகமும் இருக்குது. புரியுதா? அபிஷேகமும் இருக்குது. நல்லா இருக்குப்பா நீ பாடுறது, பாடப்பா நீ இசைக்கருவி வேற வாசிக்கிற, வாசிப்பா. திடீர்னு ஒரு கரடி வருது, சிங்கம் வருது, அவன் துண்டை காணும் துணியை காணும்னு வர்றான். ஆனா இவன் மட்டும் போய் சிங்கத்தையும் கரடியும் பிச்சு எடுக்கிறான். அதெல்லாம் யார் பார்க்குறா? இவங்க பார்த்து மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க. இவன் ஒண்ணுமே சொல்ல, தாவீது ஒண்ணுமே சொல்ல. அவனுக்குள்ள அவ்வளோ தாளந்து மொட்டங்கி கிடக்குது, உள்ள கிடக்குது. இதெல்லாம் யார் பார்க்குறா? சுத்தி இருக்கிற ஜனங்கள் பார்க்குறாங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பாங்க. சரியான காரியத்தை, நான் சொல்லுகிற காரியத்தை அப்படியே உங்க வாழ்க்கையில் அபியாசிங்க. புரியுதா? நேரமும் காலமும் சமயமும் கைகூடி வர்றப்ப கரெக்டா ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைப்பாரு. அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 8 வருஷம் நான் என்ன செஞ்சேன்றது உங்களுக்கு தெரியுமா? எந்த பாதைன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்ணகடூரமான ஒரு பாதை. இந்த 40 நாள் ஜெபத்துல இந்த ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் யோசிப்பேன். இந்த 40 நாள் ஜெபம் நடக்குது தெரியுமா? ஒவ்வொரு போர்ஷன் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. அந்த 8 வருஷம் பிகினிங்ல எல்லா போர்ஷனையும் நானே உட்காந்து பண்ணுவேன், சந்தோஷமா, அலுப்பே இல்லாம 40 நாளைக்கும் 40 செய்தியை தேவன் கொடுத்தார். 40 நாளும் வருஷம் இப்படி இது நடக்கும். வருஷம் எந்த டெலிகாஸ்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஜனங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. 2 பேரோ 10 பேரோ 15 பேரோ இதே சாரத்தோட தான் கொடுப்பேன், இதே பாரத்தோட தான் கொடுப்பேன். ஆரம்ப ஜெபத்துல இருந்து கடைசி ஜெபம் முடிகிற வரைக்கும் 10ல இருந்து 12 முழுசா நான் தான் எடுப்பேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு சில பேர் கூட சேர்ந்தாங்க. அப்போ அவங்கள நீங்க இதை எடுங்க, நீங்க இதை எடுங்க, இந்த போர்ஷன் எடுங்க, இந்த போர்ஷன் எடுங்க, இந்த போர்ஷன் எடுங்க. நாம் ஒரு பாதையில கடந்து செல்லும் பொழுது, யாரும் காணா பாதையில உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை யோசிச்சு பாருங்க. இக்கட்டு நெருக்கம், கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி ஒரு பாதையில கடந்து போகும்போது கர்த்தருக்கு முன்பாக செய்ய வேண்டியதான உத்தமத்தின் வேலையை ஒழுங்கா செஞ்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த உத்தமத்தை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆசையா செய்யணும். ஆசையா ஏதோ கொடுக்கப்பட்ட தலையில கொடுக்கப்பட்ட கடமை, அதனால செஞ்சு கிழிச்சிட்டு தொலைச்சிட்டு போறேன், அப்படி இல்லை. உண்மையா ஆசையா செய்யணும். நான் இன்னைக்கும் அந்த டைரியெல்லாம் எடுத்து பார்ப்பேன். என்ன வார்த்தை! நெகேமியாலேருந்து எடுப்பேன். 40 நாள் ஒரு தடவை நெகேமியாலேருந்து ஃபுல்லா எடுத்தேன். ஒரு தடவை ஞாபகத்தில் இருக்கு, சங்கீதம் 1ல இருந்து 40 வரைக்கும் ஃபுல்லா ஒரு வருஷம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஏதோ அபிஷேகத்தை குறிச்சும் தீர்க்க தரிசனம் கொடுத்தோம். அந்த டைரி எல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாருப்பா அப்படின்னு நான் திருப்பி வைப்பேன். இந்த மாதிரி டைரியாக தான் எழுதி வைப்பேன். அது திருப்பி பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும். எப்படி பாயிண்ட்ஸ்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, அந்த நேரத்தில் எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். 2 கொரிந்தியர் 3:5 வாசிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. எங்களுடைய மறுபடியும் தேவனால் உண்டாயிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எங்களுடைய தேவனால். மறுபடியும் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவஜனமே, நம்முடைய தகுதி நம் தெய்வத்தினால் உண்டாயிருக்கிறது. நாம் எதன் மூலமாய் கடாட்சியம் பெற முடியும், எதன் மூலமாய் கிருபையை பெற முடியும், எதன் மூலமாய் தகுதியை பெற முடியும்? தேவஜனமே,
அவர் மூலமாய் அந்த தகுதி அவர் கொடுக்கிறார். இந்த மணவாட்டி சொல்றா, ஸ்தலங்கள் இல்லை, குறைதான் குறைதான், நான் மதில் இல்லை, நான் ஒரு கதவு இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா உன் கண்கள்ல எனக்கு கடாட்சியம் பெற்றது. அந்த மணவாளன் சொல்றா, எனக்கு அவ தான் வேணும். சுத்தி எத்தனையோ பேர் அவ்வளோ கலரா இருக்கிறாங்க, அத்தனை ஆஸ்தியை வச்சுட்டு செல்வத்தை யாரும் வேண்டாம், யாரும் வேண்டாம். அத்தனை பேர் மூட்டை முடிச்சில கொண்டு வந்து போட்டாங்க. அந்த 2 போட்டாலே அந்த ஸ்தனங்கள் எல்லாம் இருக்கிறாளே, அவளை கூப்பிட்டுட்டு வா, அவளை கூப்பிட்டு. ஏன்னா அவ தான் தனி அறையில வச்சு அவ்வளோ தூரம் என்னை பூஜித்திருக்கிறாள், பூஜித்திருக்கிறாள், என்னை வணங்கி இருக்கிறாள். தனி அறையில தனி அறையில தனி அறையில தனி அறையில நாம் அவரை அதிக நேரம் பூஜிக்க வேண்டும். நம்ம சும்மா நம்ம தேவைகளை சொல்லி ஜெபிக்கிறது கிடையாதுப்பா. நமக்கு தேவைகள் இருக்கும். முதல்ல ஜெபத்தினுடைய அந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஜெபத்தினுடைய பேட்டர்னை முதல்ல நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கணும். புரியுதா? அடுத்தது நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை வச்சிடணும். அதுக்கப்புறம் 6 பாயிண்ட் இருக்கு, முக்கியமான பாயிண்ட். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? SOP எத்தனை பேர் முடிச்சிருக்கிறீங்க? அதுக்கப்புறம் 6 பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறமா தான் விண்ணப்ப ஜெபம் இருக்கு, அதுக்கப்புறமா தான் இன்டர்செஷன் இருக்கு, அதுக்கப்புறமா தான் அடோரேஷன் இருக்கு, அதுக்கப்புறமா தான் நன்றி செலுத்துதல் இருக்கு, அதுக்கப்புறமா தான் பிரேஸ் இருக்கு, துதி செலுத்துதல் இருக்குது. வெறுமனே முன்னாடி உள்ள 2 பாயிண்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரொம்ப பேசிக் ப்ரிலிமினரி லெவல்ல இருக்கும். அவரிடத்துல இருந்து கடாட்சியம் பெற முடியாது, கடாட்சியம் பெற முடியாது. நம்மை நம்பி தெய்வம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பிள்ளைகள்ல எந்த பிள்ளைகளை நம்ம நம்புவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? கருத்துள்ள பிள்ளைகளை தானே நம்புவோம். கருத்தில்லாத பிள்ளைகளை நம்ம நம்புவோமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு காரியத்தை ஒருத்தட்ட போய் கொடுக்க சொல்றோம், கருத்துள்ள பிள்ளை, கவனமா இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட தான் நம்பி கொடுப்போம். கருத்து இல்லாத பிள்ளைகள்கிட்ட நம்ம கொடுக்க மாட்டோம், நம்ம பிள்ளைகளே இருந்தாலும். கரெக்டா நான் சொல்றது? அது போலவே அந்த கருத்துன்னு ஆண்டவர் கருதுறது என்ன தெரியுமா? நாம் மறைவிடத்துல செய்கிறதான காரியங்களை, மறைவிடத்துல என்னுடைய தகுதி தேவனால் உண்டா இருக்கிறது, தேவனால் உண்டா இருக்கிறது. தேவனுடைய பார்வையில தகுதி அப்படின்னு கருதுறது என்ன? ஒரு சில காரியங்களை மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். 1-2 காரியங்களை மாத்திரம். நிறைய இருக்கு, அதுல 1-2 காரியம் முக்கியமானது. சங்கீதம் 51:17 வாசிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். புறக்கணியீர். அவர் பக்கத்திலே இருக்கிறார். நம்ம நொறுங்கி நறுங்கி அவரிடத்துல வரும் பொழுது அவர் என்ன பண்றார்? அவர் புறக்கணிக்க மாட்டார், அவர் பக்கத்துல இருக்கிறார். ஒரு ஆம்பேன்னு சொல்லுவோமா? நம்ம பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனா தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கடாட்சியம் கிருபை பாராட்டுகிறார், கடாட்சிக்கிறார். நொறுங்கி போயிருக்கிறவங்க இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு, இன்னொரு ஒரு கேட்டகரி வாசிங்க. சங்கீதம் 34:9 வாசிங்க. 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 112:1 வாசிங்க. 112. அல்லேலியா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 14:26 வாசிங்க. 14:20. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அம்மா ராமன் சொல்லுவோமா? ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு பயந்துட்டா அம்மா அது போதும். கர்த்தருக்கு. அப்போ இந்த மணவாட்டி என்ன சுபாவம் கொண்டவளா இருந்திருக்கிறா? கர்த்தருக்கு பயந்தவள், கர்த்தருக்கு பயந்தவள். கர்த்தருக்கு பயந்த ஒரு சில பேர் வேதத்துல இருக்கு, மார்க் பண்ணி வச்சிருக்கேன், சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 1:17-21 வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால். யாரு மருத்துவச்சிகள்? தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். 17 வாசிங்களேன். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளை. மருத்துவச்சிகள் எபிரேய மருத்துவச்சிகள் கிடையாது. அவங்க என்ன மருத்துவச்சிகள்? எகிப்திய மருத்துவச்சிகள்ப்பா. சிப்ரா பூவா எகிப்திய மருத்துவச்சிகள், எபிரேய மருத்துவச்சிகள் கிடையாது.
ஆனா அவங்க யாருக்கு பயப்படுறாங்க? தேவனுக்கு பயப்படுறாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, எப்படி எரியோ பட்டணத்துலேருந்து ஒரு ராகாப் தேவனுக்கு பயந்தா, மோவா பட்டணத்துக்குள்ளேருந்து ஒரு ரூத் தேவனுக்கு பயந்தா, எகிப்தில் இந்த சிப்போரால் பூவால் தேவனுக்கு பயப்படுறாங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சபைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளை இன்னும் ஆண்டவர் சொல்கிறாருல்ல, ஒரு எசேக்கியல்ல நியாய தீர்ப்பு எங்கேருந்து ஆரம்பமாகுது? சபைக்குள்ளே இருந்து, மோவாபிலிருந்து, எரிகோவிலிருந்து. நம்ம அவங்கள பார்த்து ஐயோ பாவம், அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஐயோ நீங்கள் தான் பாவம், நீங்கள் தான் ரொம்ப பாவம் எங்களை காட்டிலும், எங்களுக்கு நிறைய தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சே நிறைய காரியங்களை நீங்கள் தெரியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. நான் பேசுறது புரியுதா? எவ்வளோ கவனமாக இருக்கணும் தெரியுமா? கடாட்சியம் பெற்றவர்கள், நமக்கு இரக்கம் பெற்றதுனால இந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அந்நிய இடத்துல இருந்து எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருக்க, ராகாபா இருக்கட்டும், ரூத்தா இருக்கட்டும், இங்கே சிப்போரால் பூவாளா இருக்கட்டும், தேவனுக்கு பயந்ததினால சிப்போரால் பூவாள் மாத்திரமல்ல. எனக்கு அதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு சுபாவம் என்னன்னா, நீ பயந்தான்னா உன் பிள்ளையில நான் பாதுகாப்பேன். ஏ அம்மா, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பாவம் செய்யாம நம்ம பாதுகாப்பது என்ன? அவருக்கு பயப்படுறதுனால தானே. கர்த்தருக்கு பிடிக்காது, இது கர்த்தருக்கு பிடிக்காது. அதனால இந்த காரியத்தை செய்யக்கூடாது. யோபு 32 நான் எழுதி வைக்கல, கடைசி 2 வசனத்துல ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவான். என்னன்னா அவர் சொல்றாரு, நான் இச்சகம் பேச அறியேன். 32வது அதிகாரத்துல கடைசி 2 வசனம் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும், அந்த கடைசி வசனம் வாசிங்க. நான் இச்சகம் பேச அறியேன், நான் இச்சகம் பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்வார். அதனாலதான் யோபுவை பத்தி 1:1 ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். கர்த்தர் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாகிய இந்த யோபுவின் மேல் கண் வைத்தாயோ. இந்த யோபு மேல கண் வச்சியா, பாத்தியா? அப்ப அவனுடைய இன்னர் பீயிங்ல, என் பிள்ளைங்க தப்பு பண்ணியிருந்தா நான் என்ன பண்றது, அதுக்கு நான் ஆண்டவருக்கு நான் பலி செலுத்தட்டும். பிற பெண்கள் மேல, பிற ஆண்களுடைய மனைவி மேல என் கண் பாய்ந்திருக்குமோ, என்ன நீ கேள்வி கேளு அப்படின்றான். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் பாத்தீங்கன்னா யோபு கர்த்தருக்கு பயந்ததான மனுஷன். தேவ ஜனமே, அவனுடைய குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறார். ஆதியாகமம் 22:12 போடப்பட்டிருக்கு. இப்பொழுது நீ, ஆபிரகாமை குறிச்சு ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்றது ஒரு பெரிய தகுதி. ஆமென் சொல்லுவோமா? ஸ்தனங்கள் இல்லாம இருக்கலாம், வெளியே பார்க்க பெரிய ஒரு நிறை இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு பயப்படுதல், அந்த நொறுங்கின ஆவி நமக்கு வேணுமே. தட் இஸ் a very preliminary element of Christianity. கிறிஸ்தண்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட். நான் இதை ஏன் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னாக்கா, பயப்படுகிற காரியம் கிறிஸ்தவத்துல நிறைய காரியங்கள் இல்லாம, ஆண்டவர் ஒன்றும் நமக்கு பயமுள்ள ஆவிகள் ஏமா எந்த வசனத்தையும் சேர்க்கணுன்ற ஒரு விவஸ்தை வேண்டாமா? இப்போ 9,000 பிள்ளைங்க எக்ஸாம் எழுதாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பயம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பயங்கள் இருக்கக்கூடாது. இயல்பாய் செய்யக்கூடியதான காரியங்களை செய்ய முடியாம போறாங்க பாத்தீங்களா, அந்த பயங்கள் இருக்கக்கூடாது. தப்பு செஞ்சுட்டு தைரியமா கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அதுக்கு பயப்படணும்ல, நம்ம பயப்படணும், நம்ம நடுங்கணும். ஒரு தவறு ஏதாவது ஒன்று பக்கத்துல வரப்ப, ஐயோ நான் இது பண்ண மாட்டேன், நான் இது பேச மாட்டேன், நான் போறேன்ப்பா, நான் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஐயோ நான் போம்பா, நான் பண்ண மாட்டேன் அப்படி நம்ம கையை எடுத்துடணும், நம்ம கண்ணை எடுத்துடணும், நம்ம உடலை அங்கிருந்து ஒதுக்கிடணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கறதான இப்படிதான் யோபு இருந்தாங்க, இப்படிதான் சிப்போரால் பூவால் இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ பயந்ததுனால அவர்கள் பிள்ளைகள். யாத்திராகமம் அந்த 21வது வசனத்தை வாசிங்களா, 1:21 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யாத்திராகமம் 1:21 சீக்கிரம் வாசிங்க. அழகான அந்த வார்த்தை. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் செய்தார். குடும்பங்கள், ராகாபினுடைய குடும்பம் தப்புவிக்கப்பட்டுச்சா? ஆமேன் சொல்லுங்க. ராகாபினுடைய குடும்பம் தப்புவிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவ பயந்ததுனால காப்பாற்றப்பட்டார்கள். ஒருத்தர் பயந்தா போதும், ஒரு குடும்பத்துல ஒருத்தர் உருப்படியா பயந்தா போதும் தேவஜனமே. அந்த குடும்பம் முழுவதும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மல்லு கட்டிட்டு போறேன் சிஸ்டர். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை அப்படி அழுதா, மல்லு கட்டிட்டு போறேன், கஷ்டமா இருக்கு.
2 ஏர்மாடு சுமக்க வேண்டிய இடத்துல நான் ஒருத்தி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கஷ்டமா இருக்குக்கா. மல்லு கட்டிட்டு போறேன். கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் தூரம் தான். அந்த பலத்தை தேவனிடத்துல இருந்து பெற்று 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 கடந்து போங்க. ஆமென் சொல்லுவோமா? அந்த கடந்து போற நேரத்துல நாம் பாவம் செய்யக்கூடாது, பாவத்துக்கு விட்டு கொடுத்துட கூடாது. யோசேப்பு ஆதியாகமம் 39:9 சொல்றான், இத்தனை பெரிய பாவத்தை, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், என்னால பாவம் செய்ய முடியாது, நான் கர்த்தருக்கு பயப்பட்டவன், நான் பாவம் செய்ய மாட்டேன். கையை எடுத்துடுறான். நீ எனக்கு என்ன தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, கையை எடுத்துடுறான் யோசேப்பு. அதே போல கொர்நேலியு அப்போஸ்தலர் 10:2 ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும், தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததான கொர்நேலியு அவனுடைய குடும்பம் தழைக்க செய்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தா போதும். தகுதி, தேவன் கருதுகிற தகுதி அதுதான். ஆமென் சொல்லுவோமா? நம்ம நினைக்கிற தகுதியெல்லாம் தகுதி கிடையாது. நம்ம நினைப்போம், இந்த பையன் இப்படி இருக்கணும், அந்த பையன் அப்படி இருக்கணும், இந்த பிள்ளை இப்படி இருக்கணும், இவ இவ்வளோ கலராக இருக்கணும், அவ்வளோ கலராக இருக்கணும். அதுக்கெல்லாம் நான் எதிரி கிடையாது. அதெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னான், அக்கா இப்படி இவ்வளோ கலராக இருக்கணும், டே இவ்வளோ கலராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் மற்ற காரியங்களெல்லாம் பார்க்க வேணாம்லா, நீ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லு. நீ கலரை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, உனக்கு ஆசை இருக்கும் ஒரு சில காரியங்கள், நீ அதெல்லாம் நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கோப்பா. நான் பார்க்கறது உனக்கு எப்படி பார்ப்பேன்? பொதுவாக நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆவிக்குரிய விஷயத்துல ஃபிட்டாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். 2வது மொராலிட்டி அப்படின்னா சுய ஒழுக்கம் இருக்கிற மகனாக இருக்கணும், மகளாக இருக்கணும். 2 காரியம் ரொம்ப முக்கியமானது. குறிச்சி வச்சுக்கோங்க. உங்க மகனுக்கோ மகளுக்கோ நீங்க பெண் பார்க்கிறீங்கன்னா, இது என்னுடைய ஜெப பட்டியல்ல இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளவுதான். போதுமா? என்னுடைய ஜெப பட்டியல்ல பிரதானமானது இது 2. பிரதானமானது. எல்லா காரியங்களையும் நான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் உடச்சி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. என்னுடைய ஜெப பட்டியல்ல, ஏன் என்னுடைய ஜெப பட்டியல்ல இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கே நீங்களே புரிஞ்சுப்பீங்க. என்னுடைய ஜெப பட்டியல்ல இருக்கிற பிரதானமான 2 காரியம், ஆவிக்குரியவனாய் ஆவிக்குரியவளாய், தனி ஜெபம் உள்ளவனாய் தனி ஜெபம் உள்ளவளாய். ஊழியம் 2வது, தனி ஜெபம் முக்கியம். நான் ஊழியம்லாம் பண்ணல. திருமணத்துக்கு முன்னாடி ஊழியக்கார குடும்பத்துல தான் வந்து இணைக்கப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு தனியா உட்காந்து முட்டி போட்டு நல்லா ஜோம் பண்ணு. இப்போ தான் ஒரு சில வேலையில் முட்டி போட முடியல. முன்னாடி பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு இந்த இடம் கொஞ்சம் காய்ச்சி போயிருக்கும். எனக்கு நிறைய நேரம் முட்டி போடுவேன், 2 மணி நேரம் 3 மணி நேரம். இப்போ நான் உட்காந்து ஜோம் பண்ணுறேன். அப்போ என்னுடைய 15-14 வயசுலலாம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம். முட்டி போட்டு ஜெபம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன், தனி ஜெபம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படி ஊழியக்கார குடும்பத்தோடு இணைக்கப்பட்டேன்? தகுதி இருக்கா? கொஞ்சமாவது தகுதி இருக்கா? ஊழியம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு போதகர்னா என்னன்னு தெரியுமா? போதகர் குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? பின்னணினா என்னன்னு தெரியுமா? பாஸ்டர்மான்னு கூப்பிட்டா எங்கேயோ பார்த்துட்டு போறேன் லூசுனா. அப்போ யாரையும் கூப்பிடுறாங்க. அப்போ எங்கள் அண்ணி இப்படி இடிச்சு, உங்களை தான் கூப்பிடுறாங்க, பின்னாடி பாருங்க அப்படின்றாங்க. இப்படி ஒரு கிறுக்கு மாதிரி இருந்த ஒரு ஆளை, அங்கேருந்து ஒரு ஆளை, ஆட்டுக்கு பின்னாடி மந்தைக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்த ஒரு ஆளை கொண்டு வந்து இங்கே நிறுத்தணும் அப்படின்னாக்கா ஜெபம் மட்டும் தானே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உண்மை நோக்கி. புரியுதா நான் பேச வர்றது? புரியுதா உங்களுக்கு? ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ்னா அதுதான். தனி அறையில் உன்னால முழங்கால் போட்டு நீ எப்படியாவது உட்காந்து உன்னால மணிக்கணக்கில் ஜெபத்தில் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? சுய ஒழுக்கம் இருக்கா? அது முக்கியம். சுய ஒழுக்கம் இருக்கணும். இந்த 2 காரியமும் இருக்கணும். இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை வைக்கிற இடம் வேறு. கர்த்தர் உங்களை வைக்கிற இடம் வேறு. அதுக்கு நான் சாட்சி. பல்வேறு பாதைகளில் நானும் போயிருக்கேங்க. நான் போன வாரத்தில் சொன்னேன், எனக்கு நல்லா வாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்வளோ தரமட்டத்துக்கு கீழே ஒன்றுமே கையில் இல்லைனாலும் என்னால் குடும்பம் நடத்த முடியும். ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஒரு சில்லறை டப்பாவை கொடுத்து நீங்கள் குடும்பம் நடத்துங்க தெரியும். அப்படி எல்லாமும் நான் குடும்பம் நடத்தியிருக்கிறேன்.
அப்படி இல்லாமல் குடும்பம் நடத்தியிருக்கிறேன். அது ஒரு பாதை, அது ஒரு பாதை. என்ன நீங்கள் வந்து சொல்கிறப்ப, ஒரு சில காரியங்கள் சொல்கிறப்ப என்னால் சொல்ல முடியணும், பேச முடியணும், எனக்கு அனுபவம் இருக்கணும். அப்படி தானே? நான் ஏதோ மெத்தையில் பறந்துட்டு வந்துட்டு நான் அனுபவம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐ ஹேவ் டு சிம்பத்தைஸ், இல்லை ஐ ஹேவ் டு எம்பத்தைஸ் வித் யூ. நான் பேசுறது புரியுதா? ஒரு சில பேருக்கு புரியுது. சிம்பத்தைஸ் அப்படின்னா அச்சச்சோ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா, அச்சச்சோ அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது வேற. எம்பத்தினா என்ன தெரியுமா அர்த்தம்? ஐயோ இந்த பாதை என்னன்னு எனக்கு தெரியும்பா, தெரியும். கணவர் இல்லை அப்படின்னா அந்த பாதை, கண்ணீர்னா என்னன்னு தெரியும். பிள்ளைங்க இல்லாமல் போகிறதுனா என்னன்னு தெரியும். வீடு இல்லை, நான் உன்னை பிளாட்ஃபார்மில் தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனா என்னன்னு தெரியும். கையில் இருக்கிற எல்லா அத்தியாவசியமான காரியங்களையும் பிடிங்கிட்டு வாழ்க்கை நடத்து அப்படின்னா என்னன்னு தெரியும். அதுதான் எம்பத்தைஸ்ன்னு அர்த்தம். அதுதான் எம்பத்தைஸ். அந்த பாதைகளினூடாய் ஏன் தெய்வம் கடக்க செய்கிறார், ஏன் கடக்க செய்கிறார்? ஒவ்வொருவருக்கும் அந்த காரியம் உண்டு. எனக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய டெம்பரமெண்ட் திராணிக்கு தக்கதாய் ஆண்டவர் அனுமதிப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமாம், உங்க திராணிக்கு தக்கதா. ஏன் திராணிக்கு பல காரியங்களை தேவன் அனுமதிச்சார். நான் எல்லாத்தையும் சொல்லவும் விருப்பப்பட மாட்டேன். எப்பமாவது ஏவப்படுறப்ப ஒரு சில சிதறல்களை இந்த மாதிரி சிந்துவேன் நான். அதனால இந்த 2 காரியத்தை நம்ம முடிச்சிட்டோம். இந்த 2 காரியத்தை பாருங்க. கர்த்தர் எதை பார்க்க விரும்புகிறாரோ அதை பாருங்க. கர்த்தர் எதை பார்க்க விரும்பலையோ அதை பார்க்காதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மகனுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே போகாதீங்க, உங்களுடைய மகளுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே போகாதீங்க. நல்ல வரன்கள் வரும்பொழுது, புரியுதா நான் பேசுறது புரியுதா? நல்ல வரன்கள் வரும்போது அழகா பார்த்து அதை முடிச்சு வைங்க. பெரிய லக்ஸுரியை பார்க்காதீங்க. நான் சொல்றேன், பெரிய லக்ஸுரியை பார்க்காதீங்க. இந்த இப்படிலாம் இருந்தாதான் பெரிய பிம்பம், இப்படியெல்லாம் இருந்தாதான். இல்லை அப்படி கிடையாது. உங்க திராணிக்கு போதுமான அளவு இருக்கா, உங்களுக்கு சமாதானம் இருக்கா, அழகா திருமணம் பண்ணி கொடுங்க தேவஜனமே. பிடிச்சு வைக்காதீங்க. உங்க திராணிக்கு எழும்பி நிப்போமா. ஸ்தனங்கள் இல்லை, ஆனா கர்த்தரிடத்திலிருந்து கடாட்சியம் பெற எப்படி கடாட்சியம் பெறலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். கண்களை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் நிலைநிறுத்த செய்கிறதான தேவ கிருபை. ஓ உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பார்வையில நான் இரக்கம் பெறணும். உங்க வலது கையை தூக்கி சொல்லுங்க. உங்க பார்வையில நான் இரக்கம் பெறணும். உங்க பார்வையில நான் தயவு பெறணும். உங்க பார்வையில நான் கடாட்சியம் பெறணும். அது மாத்திரமே போதுமானது. அது மாத்திரம். ஸ்தனங்கள் இல்லைன்னா பரவாயில்ல, குறைகள் இருந்தா பரவாயில்ல, கைகால் இல்லைன்னா பரவாயில்ல. தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சியடைகிறேனே. ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி ஆடியே கால்களை சொல்லுங்க. ஆத்துமன் தன்னை ஆமென் குளிர பண்ணி ஆடியே கால்களை நீதி என்னும் நித்தியம் பாதையில் அவர் நிமித்தம் தினமும் சுகமாய் நடத்துகிறார் தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சியடைகிறேனே. ஆமென். சாரிடல் பள்ள திறங்கிடினும் சதுற்றும் தீங்கு கண்டஞ்சேரி. சொல்லுங்க, சாரிடல். ஆமென். பள்ள திறங்கிடினும்